நெல்லையின் பண்பாட்டு அழகியலையும் வரலாற்று பெருமைகளையும் உலகிற்கு பறைசாற்றும் விதமாக 9வது பொருணை நெல்லை புத்தக திருவிழா நடைபெற்று வருகின்றது. பிப்ரவரி 10ஆம் தேதி திருநெல்வேலி மாநகராட்சி வர்த்தக மையத்தில் மிக பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்று வரும் இந்த புத்தக திருவிழா பிப்ரவரி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வாசிப்பின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறைக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு செல்லும் நோக்கில் தினமும் கவியரங்கம், கட்டுரை போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகள் என பல்வேறு நிகழ்வுகளுடன் புத்தக திருவிழா களை கட்டி வருகின்றது. தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை தலைசிறந்த இலக்கிய ஆளுமைகளின் சிறப்புரைகள் நிகழ்ந்து வருகின்றன. மொத்தம் 115 முன்னணி பதிப்பகங்கள் பங்கேற்கும் இந்த புத்தக திருவிழாவில் இலக்கியம், போட்டித் தேர்வுகள், சுய முன்னேற்றம் மற்றும் ஆங்கில நூல்கள் என அனைத்து தரப்பினருக்குமான நூல் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தகங்களோடு மட்டுமன்றி செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், அறிவியல் நிகழ்வுகள், பழங்கால பொருட்கள், ஓவியம், இயற்கை விளைபொருட்கள், உயர்கல்வி வழிகாட்டுதல் என பல்வேறு கண்காட்சிகள் புத்தக திருவிழா வளாகத்திற்குள்ளேயே தனித்தனி அரங்குகளில் நடைபெற்று வருகின்றது. புத்தக திருவிழாவிற்கு வரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை தேடி தேடி வாங்கி செல்கின்றன. இது குறித்து புத்தக திருவிழாவிற்கு வந்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் தெரிவிக்கையில், என்னைய மாதிரி இளைய தலைமுறைகள் நிறைய நூல்கள் படிக்கும் போது நம்மளோட ஆளுமை திறனை நம்மளால வளர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய அறிஞர்கள் அதனால நமக்கு செவி செல்வமும் கிடைக்கும். பட்டிமன்றம், கவியரங்கம், அதே மாதிரி கண்காட்சிக்கு நிறைய பொருள் வச்சிருக்காங்க. தமிழக அரசு மாணவர்கள் கையில இருந்து தொலைபேசி எடுத்துட்டு புத்தகத்தை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை வச்சிருக்காங்க. நம்ம மாணவர்கள் அங்க போகும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்மள ஒரு ஆளுமையா மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் புக்ஸ் தான் வாங்கிக்கேன். தமிழ் புக்ஸும் நான் கொஞ்சம் வாங்கிக்கேன். எனக்கு இங்க ரீடிங் ஹேபிட்ஸ் எப்போ டைம் இருந்தாலும் நான் படிப்பேன். இங்கிலீஷ் புக்ஸ், தமிழ் புக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ், கிராமர், Tamil, stories, actions. Reading is an important habit in our life, and I think it's very important for us, especially all the adults and children who are excited to read. பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் நம்மளோட புத்தக திருவிழால இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவே இல்லை. பட் ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு அவைலபிளா இருந்தது. ஸோ சைக்காலஜி ரிலேட்டடாகவும் அண்ட் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நிறைய புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த எல்லா புக்ஸுமே என்னால வாங்கிக்க முடிஞ்சுது. ஸோ டெஃபினெட்லி நாங்க இங்க இருந்து சென்னை போகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லாம திருநெல்வேலி சரௌண்டிங் ஏரியாவுக்கு இந்த மாதிரி அடிக்கடி புத்தக திருவிழா கவர்மெண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க ஃபீல் பண்றோம் சார். இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனைத் தொடர்ந்து புத்தக திருவிழாவின் சிறப்பம்சங்கள் குறித்து எழுத்தாளரும் பதிப்பாளருமான பாப்பாக்குடி இரா செல்வமணி கூறுகையில், தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சிகளிலேயே திருநெல்வேலி புத்தக கண்காட்சியை எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போட பார்ப்பார்கள். இன்றைக்கு சூழ்நிலை இளைஞர்கள் மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வாழக்கூடிய அத்தனை பேருமே நாம வாசிப்பை கொஞ்சம் தொலைச்சிட்டு நிக்கிறோமோ அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு எல்லார் கையிலயும் அலைபேசி தான் ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய அலைபேசி வாசிப்பு என்னைக்குமே அது ஒரு புரிதலுக்கோ ஒரு மேல்தட்டு அறிவுக்கோ நிச்சயம் பயன்படாது. அதனால அந்த வகையில புத்தகம் வாசித்தல் என்பதை நாம நிச்சயம் எல்லா தரப்பு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. மேலும் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றிய திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறுகையில், எல்லா தகவல்களுமே எல்லா இலக்கியமுமே மானுட வாழ்வை மேம்படுத்துவதற்காக எழுதப்படுது. அதனால ஒவ்வொரு ஹியூமனுமே வாசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். ஏன்னா வாசிப்புமே நான் சொன்ன மாதிரி வாசிப்புங்கிறது தன்னிலை உணர்தல். இன்னொரு மனிதனையும் கூட எப்படி பழகணும், இன்னொரு மனுஷன் கூட எப்படி பேசணும், இன்னொரு மனுஷனோட கோபத்தை, ஆத்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வாசிப்பில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது. எல்லாம் ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ்க்கு பிரச்சனை நான் நினைக்கிறதுனா பெர்ஸ்பெக்டிவ் தான். எல்லாத்துக்கும் ஒரே பார்வை தான் பார்க்கப்படுது. அதுக்கு இன்னும் வேற வேற லேயர்ஸ் இருக்கு, வேற வேற பார்வைகள் இருக்கு. அந்த பார்வையை கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தர் வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வாசிப்பு இருக்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோ, நாம தப்பா புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அதை புரிய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுன்னா அது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் நம்புறேன். வாசிப்பு என்பது பொழுதுபோக்கல்ல, அது ஒரு தேடல். வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த புத்தக திருவிழாவில்
வாசகர்கள் குடும்பத்தோடு பங்கேற்று அறிவொளி பெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் செய்திக்குழு.